வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பாய் வீட்டு கல்யாணத்துல எல்லாம் நம்ம சாப்பிட்ருப்போம்ல, பிரியாணிக்கு பக்கத்துல வச்சிருப்பாங்க இந்த சூப்பரான பிரெட் அல்வா. எதை மிஸ் பண்ணாலும் இந்த ஸ்வீட்டை வந்துட்டு மிஸ் பண்ணவே மாட்டோம். இந்த சூப்பரான பிரெட் அல்வா தான் நம்ம இன்னைக்கு செய்ய போறோம். சரி வாங்க, இந்த பிரெட் அல்வா எப்படி செய்யுது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். நான் இன்னைக்கு ஒரு 7 ஸ்லைஸ் மில்க் பிரெட் எடுத்துருக்கிறேன். இது வந்து சின்ன சைஸ் பிரெட் தான். இந்த சைஸ் பிரெட்ல 7 எடுத்திருக்கேன். நான் இதை வந்துட்டு இந்த ஓரம்லாம் கட் பண்ணல, ஓரத்தையும் சேர்த்து தான் நான் இங்கே கட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு பிரெட்டை 4ஆக கட் பண்ணி இங்கே எடுத்து வச்சிருக்கேன். இப்போ நம்ம இதை வந்துட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம் நெய்யில். ஒரு பேன் அடுப்பில் வச்சிருக்கேன். இதில் வந்துட்டு நம்ம ஒரு 1/4 கப் அளவுக்கு நெய் தேவைப்படும். இதுக்கு பாருங்க, இந்த அளவுக்கு நெய் சேர்த்திக்கோங்க. இந்த நெய்யில் நம்ம ஃபர்ஸ்ட் கொஞ்சம் முந்திரி பருப்பை வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரி பருப்பை இந்த மாதிரி உடச்சி வச்சிருக்கேன். இதை வந்துட்டு வறுத்து எடுத்துக்கலாம் தனியாக. முந்திரி வறுப்பட்டுருச்சு. இப்போ நம்ம இந்த முந்திரியை வெளியில் எடுத்துடலாம். முந்திரி பருப்பை தனியாக எடுத்து வச்சாச்சு கப்பில். இது இருக்கட்டும். இப்போ இதே நெய்யில் நம்ம இந்த பிரெட்டை வந்துட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். பிரெட்டை 2 சைடும் இந்த மாதிரி நல்லா திருப்பி விட்டு கோல்டன் கலராக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த பிரெட்டோட கலர் வச்சு தான் நமக்கு வந்துட்டு ஹல்வாவோட கலரும் கிடைக்கும். ஒரு சிலருக்கு டார்க் ப்ரௌன் கலர் ஹல்வா பிடிக்கும் பிரெட் ஹல்வாவில். அந்த மாதிரி வேணும்னா நீங்கள் வந்துட்டு பால் மிக்ஸ் பண்ணாமல் செஞ்சிங்கன்னா அந்த கலரில் கிடைக்கும். பிரெட்டை வந்துட்டு கொஞ்சம் நல்லா ப்ரௌனிஷாக ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு பால் விடாமல் தண்ணி விட்டு சர்க்கரை பாகு விட்டு செஞ்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா ப்ரௌன் கலரில் கிடைக்கும். இன்றைக்கி நாம் செய்ய போகிறது அவ்வளோ ப்ரௌனாக வராது, கொஞ்சம் ஒயிட் கலரில் தான் இருக்கும். இந்த பிரெட் ஹல்வா ஒரு லைட் ப்ரௌன் கலர்ல இருக்கும் நம்மளோட பிரெட் அல்வா. பாருங்க, பிரெட் ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ இதை வந்துட்டு வெளியில் எடுத்துட்டு அடுத்த லாட்டை நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்க, எல்லா பிரெட்டையும் இந்த மாதிரி ஈவனா ஒரு கோல்டன் கலர் வர மாதிரி நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இந்த மாதிரி பொரிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம பிரெட் வறுத்த அதே பேன்ல ஒரு 1/2 கப் அளவுக்கு பால் விட்டுருக்கேன். இது கூடவே நம்ம 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கலாம். இது வந்து 1/2 கப் அளவு, 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கலாம். ஏன்னா நம்ம இதுல கண்டென்ஸ் மில்க்கும் சேர்த்த போறோம். அதனால முழுக்க பால் விடணும்னு அவசியம் இல்லை. நீங்க கண்டென்ஸ் மில்க் சேர்த்தல அப்படின்னா நீங்க வந்துட்டு 1/2 கப் பால் எடுத்துக்கோங்க. இப்போ இதுல நம்ம 1 கப் தண்ணி 1/2 கப் பால் எடுத்துருக்கோம். இப்போ பால் வந்து கொதிக்க ஆரம்பிக்குது. இப்போ இதுல நம்ம கொஞ்சமா குங்குமப்பூ சேர்த்து போறோம். இது வந்து ஆப்ஷனல், உங்ககிட்ட இருந்தா சேர்த்துங்க, இல்லைன்னா சேர்த்த தேவையில்லை. இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்திக்கலாம். இது கூட நான் பாதாம் பருப்பு இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கேன். இந்த பாதாம் பருப்புக்கு சேர்த்திடலாம். இது வந்து வறுக்கல, அப்படியே பச்சையா ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கேன். இது வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இந்த மாதிரி பால்ல கொஞ்சம் வெந்து வந்ததுன்னா நல்லா இருக்கும். இப்போ பால் நல்லா கொதிக்குது பாருங்க. இப்போ இதுக்குள்ள நம்ம ஸ்வீட்னஸ்க்காக கண்டென்ஸ் மில்க் சேர்த்து போறோம். உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளோ சேர்த்திக்கலாம். நீங்க வந்து கண்டென்ஸ் மில்க்குக்கு பதிலாக சர்க்கரை கூட சேர்த்திக்கலாம். சர்க்கரை சேர்த்துனீங்கன்னா பாலை வந்துட்டு 1/2 கப் சேர்த்திக்கோங்க. இதுக்கு வந்துட்டு ஒரு 1/4 கப் அளவுக்கு தேவைப்படும் கண்டென்ஸ் மில்க்கு. அந்த அளவுக்கு சேர்த்திக்கோங்க. பாதி கண்டென்ஸ் மில்க் பாதி சர்க்கரை அப்படி கூட நீங்க சேர்த்திக்கலாம். ஸ்வீட்னஸ் வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்திக்கலாம். செக் பண்ணி பார்த்துக்கோங்க, உங்களுக்கு போதுமா அப்படின்னு செக் பண்ணிட்டு தேவையான அளவுக்கு சேர்த்திக்கலாம். இப்போ நான் ஒரு 1/4 கப் அளவுக்கு சேர்த்திருப்பேன். இதில் இது வந்து மைல்டாக தான் இருக்கும். உங்களுக்கு எச்சா வேணும்னா கொஞ்சம் சேர்த்திக்கோங்க. இப்போ பால் வந்துட்டு கொதிக்க ஆரம்பிக்குது பாருங்க. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற இந்த பிரெட் துண்டுகளை இதுக்குள்ள போட்டுடலாம் பாலுக்குள்ள. இப்போ ஃப்ளேமை கம்மி பண்ணி வச்சுருங்க. இப்போ இந்த பிரெட் துண்டுகளை நல்லா இந்த பாலுக்குள்ள இப்படி அமுத்தி விடுங்க. இது நல்லா ஊறட்டும். இப்போ சிம்ல வச்சிருக்கோம். இது நல்லா இந்த பிரெட் வந்துட்டு கொஞ்ச நேரம் இந்த பாலில் அப்படியே ஊறட்டும். பாலில் ஊறும் போதே இந்த பிரெட் வந்து அப்படியே லைட்டாக மேஷ் ஆகிடும். ஒரு சிலருக்கு வந்துட்டு இந்த பிரெட் பீஸஸ் தான் இருந்தால் பிடிக்கும் ஹல்வாவில். அந்த மாதிரி வேணும்னா நீங்கள் ரொம்ப உடச்சி விட வேணாம். இல்லை உங்களுக்கு நல்லா சாஃப்டான பிரெட் அப்படி வேணும்னா நீங்கள் நல்லா வந்துட்டு பிரெட் இந்த மாதிரி மேஷ் பண்ணி விட்டுடலாம் இந்த கரண்டி வச்சு. பாருங்க, சீக்கிரமே இந்த பால் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிவிடும். இந்த பிரெட்டு ரொம்ப சீக்கிரமே ரெடி ஆகிடும் இந்த ஹல்வா. பாருங்க, பிரெட்டு நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு இந்த பாலில் ஊறி. இப்போ வந்துட்டு ஃப்ளேம் நம்ம அதிகப்படுத்தி வச்சுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம பிரெட்லேயே நிறைய நெய் இருக்கும் இல்லையா, நம்ம ஆரம்பத்துலேயே ஊற்றணும் நிறைய நெய். அந்த நெய் வந்துட்டு வெளியில் வரும். வெளியில் வந்து இந்த பேனில் ஒட்டாமல் வரணும். நீங்கள் ஸ்வீட்னஸ் செக் பண்ணிக்கோங்க. இப்போது தேவைப்பட்டால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் கண்டென்ஸ் மில்க் ஆட் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட பால்கோவா இருந்துச்சுன்னா நீங்கள் பால்கோவா கூட இதில் ஆட் பண்ணலாம். ஸ்வீட்லெஸ் கோவா இருந்துச்சுன்னா இதில் ஆட் பண்ணலாம். அதுவும் ரொம்பவே நல்லாயிருக்கும். பாருங்கள், நெய் வந்துட்டு வெளியில் வர ஆரம்பிக்குது. இனிமேல் நெய் எதுவும் சேர்த்த தேவையில்லை.
நம்ம முதல்ல ஊற்றின நெய்யே போதும். அதுவே வந்துட்டு அந்த பிரெட் உள்ளே இருக்கும்ல, அது ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணியிருக்கும் பிரெட்டு. அது ஃபுல்லும் இப்போ வெளியில் வரும். இப்போ இதில் நம்ம வறுத்து வச்சிருக்கிற இந்த முந்திரி பருப்பு சேர்த்திக்கலாம். இதை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பாருங்க, நல்லா நெய் வந்துட்டு பிரிஞ்சு வந்துடுச்சு. நம்மளோட பிரெட் ஹல்வா ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு மேலே ரொம்ப நேரம் நீங்கள் வச்சு கிளற தேவையில்லை. ரொம்ப கிளறினோம்னாலும் பிரெட் ஹல்வா வந்துட்டு ஒரு மாதிரி ட்ரை ஆகிடும். அந்த ஒரு ஜூஸியான பிரெட் ஹல்வா வேணும் அப்படின்னா இந்த ஸ்டேஜில் நம்ம வந்துட்டு ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடணும். இந்த நெய் நல்லா பிரிஞ்சு பேனில் வந்துட்டு ரோல் ஆகிற அளவுக்கு பிரெட் ஹல்வா ரெடி ஆயிடுச்சுன்னா நம்மளோட பிரெட் ஹல்வா ரெடி. அவ்வளோதான், நம்ம இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்மளோட நெய் மிதக்கிற இந்த பிரெட் ஹல்வாவை நம்ம ஒரு சர்விங் பவுலுக்கு மாத்திடலாம். பாருங்க, இந்த மாதிரி கரண்டியில ஒட்டாம வரணும், அதுதான் நமக்கு பதம். சூப்பரான பிரெட் ஹல்வா நம்மளோட சர்விங் பவுலுக்கு போட்டாச்சு. இப்போ இதுக்கு மேல நம்ம நட்ஸ் வச்சு இதை வந்துட்டு கார்னிஷ் பண்ணிடலாம். கொஞ்சமா முந்திரி பருப்பு, இது ஃப்ரை பண்ண முந்திரி பருப்பு கொஞ்சமாக எடுத்து வச்சுருந்தேன் கார்னிஷ்காக. இதுக்கு மேலே கொஞ்சமாக பாதாம் பருப்பு, இதுக்கு மேலே கொஞ்சமாக பிஸ்தா பருப்பு போட்டுக்கலாம். பாய் வீட்டு கல்யாணத்தில் சாப்பிட்ட சூப்பரான பிரெட் ஹல்வாவை இனிமேல் நம்ம வீட்லேயே செஞ்சு என்ஜாய் பண்ணலாம். இந்த சூப்பரான பிரெட் ஹல்வாவை நீங்களும் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸ்ல ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் என்னோட நோட்டிபிகேஷன்ஸ் உடனே உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வியூவர்ஸ். பை பாய்.